ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா, பெக்ஸோல இருந்து நம்ம 2 ஃப்ராக் வாங்கியிருக்கோம். அந்த ஃப்ராக்கோடைய அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ பெக்ஸோல இருந்து 2 ஃப்ராக் வாங்கியிருக்கேன். 2 ஃப்ராக்குமே வச்சு இன்னைக்கு ட்ரை பண்ணுவோம். இந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னு பார்ப்போம். ஒன்று பார்த்தீங்கன்னா பெக்ஸோட லேசர்னு சொல்லிட்டு ஃப்ராக், ரொம்பவும் சின்ன சைஸ் ஃப்ராக்கு. ரொம்பவும் சின்ன சைஸ் மீனுக்கு டார்கெட் பண்ணி போகிறவங்க இந்த ஃப்ராக் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஃப்ராக் பார்த்தீங்கன்னா ஒரு சுண்டோர அளவு தான் இருக்கும், ரொம்பவும் சிறுசாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐரெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராக் ஒரு இது நல்லா வாத்து மாதிரி நல்லா பெருசாக இருக்குது. நல்லா லாங் டிஸ்டன்ஸுக்குலாம் கேஸ்டிங் பண்ணால் நல்லாவே கேஸ்டிங் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். இந்த ஃப்ராக்கு நான் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டேன் ஏற்கனவே. சும்மா உங்களுக்கு இப்போதைக்கு காட்டுறேன். நான் ஃப்ராக் நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா லேசருங்கிற ஃப்ராக்கில் ஒரு ஃப்ராக் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சின்னதாக இருக்குது. ஃப்ராக் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 7 to 8 கிராம் வரைக்கும் வெயிட்டு, 4 சென்டிமீட்ரு. நல்லா சின்ன சைஸ் ஃப்ராக் தான். இப்போ நீங்கள் சின்ன சைஸ் நாட்டுராலெலாம் பிடிக்க போகிறேன்னா கண்டிப்பாக அதை வாங்கி ட்ரை பண்ணலாம். ரொம்பவும் ஒரு 100 கிராம் சைஸ் கூட ஈஸியாக எடுத்துரும். நல்லா ஊக்கு தான் கொடுத்துருக்காங்க, நல்லா துருப்பிடிக்காத ஊக்கு இருக்காங்க. ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பின்னர். ஒரு ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பெண்டான மாதிரி இருக்குது. இன்னொரு ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல நார்மல் ஸ்பின்னர். இந்த ஸ்பெண்டான மாதிரி ஸ்பின்னர் எது கொடுக்குறாங்கன்னா, கொஞ்சம் தண்ணியில் நல்லா ப்ளாஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஆக்சிஜன் நல்லா இருக்கும், பபுள் ஆக்சிஜனும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா மீன் இன்னும் கொஞ்சம் அட்ராக்ட் ஆகி வேகமாக வந்து அடிக்கும். லப்பர் குவாலிட்டியும் ஓகே தான் ஓரளவுக்கு. நல்லா சாஃப்டான கொடுத்துருக்காங்க. இந்த உள்ளூர்லாம் கொள்ள நாளைக்கு வரும். ஏன்னா நல்லா ரப்பர் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரப்பர் மாதிரியே இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஐரெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃப்ராக் ஒரு இது நல்லா பெரிய சைஸ் ஃப்ராக் ஒரு இருக்காங்க. இதுலேயும் அதே ஸ்பின்னர் தான், ஒன்று ஸ்பெண்டான மாதிரி. நல்லா இதோட லப்பர் குவாலிட்டி ரொம்பவுமே நல்லா இருக்குது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வாத்து மாதிரி இருக்குது. நல்லா இங்கே பிடிக்கிற மீன்லாம் எப்படி பிடிக்கும்னு தெரில. பின்னாடியே வெட்டிட்டு வந்தால் ஓரளவுக்கு பிடிக்கும் மீன். சின்ன சைஸ் மீன்லாம் ஊக்கு பக்கத்தில் தான் கொடுத்துருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இது ஃப்ராக் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 11 to 12 கிராம் வெயிட்டு, 6 சென்டிமீட்டரு. 6 சென்டிமீட்டருக்கு லென்த்து கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. ஆனால் அடிக்கும். அக்ரெசிவாக இருக்க மீன்லாம் சீக்கிரமாக வந்து எடுத்துரும். பார்க்கலாம் இன்றைக்கி. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெக்ஸோட வந்து இந்த மாதிரி டிஷர்ட்லாம் இருக்குது. நீங்கள் வேணுன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பெக்ஸோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸு டிஸ்பிளேயில் தரேன். இது டிஷர்ட்டு கொஞ்சம் அன்றைக்கி நான் இதை போட்டு எடுக்கலை, ஏன்னா கொஞ்சம் ஃபிட்னஸ் கொஞ்சம் நமக்கு வந்து இது பத்தாது. எல் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. நான்லாம் போட்டேன்னா ரொம்ப என் குடன்னு இருக்கும், அதான் விளங்காது. இன்றைக்கி அதான் நான் எப்பயும் போகிற டிஷ்டே போட்டு இன்றைக்கி இந்த 2 ஃப்ராக் ட்ரை பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சின்ன லேசர் ஃப்ராக் தான் போட்டு ட்ரை பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஃப்ராக் ரொம்ப இன்ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. எப்படி ஓரளவுக்கு நல்லா ரிசல்ட் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நல்ல ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இப்போலாம் எந்த ஸ்பாட்டுக்குமே போனாலும் ஒரு 10 ஆங்கிலஸ் இருக்காங்க இதுக்கும் ஒவ்வொரு இடத்துலையும். அதனால் மீனை அவ்வளோ சீக்கிரம் பிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்க்கலாம். முதல் மீன் ஒரு சின்ன சைஸ் மீன், ரொம்பவும் பெருசுலாம் கிடையாது. ஒரு 200 கிராம் வரும். ஊக்கப்பு பார்த்துக்கோங்க, நல்ல ஒரு ஊக்கப்பு தான். இதோட ஏதாச்சும் பெரிய மீன் கிடைக்கிறான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பெரிய மீன் கிடைச்சாதான் ஃப்ராக் எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். இதுவுமே ஒரு சின்ன சைஸ் மீன் தான். நல்லா தான் ஊக்கம் போயிருக்கு. சிங்குளுக்கு ஏறி இருக்குது, சிங்குளுக்கும் நல்லா ஏறி இருக்குது. என்னான்னு தெரியல, சின்ன சைஸாக அடிக்குது இந்த இடத்துல. இதோட பெருசு கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஊக்கம் பார்த்துருப்பீங்க.
ரெண்டுமே சின்ன மீன் தான். சின்ன மீனுக்கு நல்லா தான் ஊக்கப்பாச்சு, பெரிய மீன் பார்ப்போம் அப்படின்னு. ஓகே தான் ஃப்ராக்கு. மீன் சேஸ் பண்ணி வந்தா ஆட்டி கொடு. சரி வாமி அடிச்சிருக்கேன். இதெல்லாம் பார்த்தேன்னா ரொம்ப ஷார்ட்டில் வந்து பிடிச்ச மீன். இப்போ பிடிச்சது இது ஓரளவுக்கு சைஸான மீன். காட்டு ஃப்ராக் ஏடு பெக்ஸோட லேசர். அதெல்லாம் சின்னதாக இருக்கும் ஃப்ராக். மீனை காமிச்சிங்க. நல்ல ஒரு சைஸான மீன் தான். ஓகே மெத்துவா கொண்டு வா. இது ஒரு நல்ல சைஸான மீன். ஓகே பெக்ஸோட லேசரில் அது பிடிச்சது. ஊக்க பார்த்துக்கோங்க. நல்லா ஆக்ஷன் அந்த சொன்ன ஸ்பின்னர் வந்து ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் லாஸ் பண்ணிட்டு வரும்னு சொல்லி அந்த மாதிரி வரனால நல்லா ஆக்ஷன் இருக்குது மீன் ஃப்ராக்கில். ஃப்ராக் நீங்கள் ஓகே தான், கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். பெக்ஸோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல வரும், வேணுங்கிறவங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உலகம் ஃபுல்லாக சின்ன சைஸ் மீனாகவே இங்கே தான் செய்யும். உலகம் ஃபுல்லாக சின்ன சைஸ் மீனாக தான் கிடக்கு. பெரிய சைஸே இன்றைக்கி அவ்வளோ பிடிக்கல. ஒரு 2 சைஸான மீன் பிடிச்சா ஒரு அரைக்கில் சைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பெருசே பிடிக்கல. இந்த இடத்துல ஃபுல்லாக அந்த மாதிரி சைஸ் தான் மாட்டுது. பெக்ஸோட லேசரா லாசரா லேசர் ஓகே தான் ஃப்ராக். நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணலாம். சின்ன ஃப்ராக்காக இருக்கும், சூப்பராக அடிக்கும் மீன். இது நல்ல ஒரு சூப்பர் சைஸு. இப்போ ரொம்ப நேரம் பிடிச்சி விட்டுருந்தான், ரொம்ப சின்ன சைஸாக தான் மாட்டுச்சு. இது ஒரு சூப்பர் சைஸான மீன். ஏன்னா மீன் ஃபுல்லாக நீட்டாக இருக்குது, வெயிட் இல்லாமல் இருக்குது எல்லாமே. பெக்ஸோட லேசர் ஓகே தான் ஃப்ராக்கு. சின்ன ஃப்ராக்காக இருக்குது, ஊக்கெலாம் சிறுசாக இருக்குது. நான் மீன் அடிக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், மிஸ் ஆகும்னு நினச்சேன். ஒரு 2 ஸ்ட்ரைக்கு பக்கத்தில் அடித்த மாதிரி மிஸ் ஆகிடுச்சு. மற்றபடிக்கு ஓகே தான், நல்ல சைஸான மீன்.
நீ அதை போடுமா வாத்து. ஸ்லிப் ஆயிடுச்சு. அடிக்கடி தண்ணிக்குள்ள விஷயத்தை பாருங்க. இந்த மீட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா ஃப்ராக் கொஞ்சம் அடிக்கடி லைட்டாக உள்ள முங்குது. மித்தபடிக்கு ஓகே தான், ரிசல்ட்லாம் ஓகேவாக தான் இருக்குது. முங்கிட்டு வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறையா பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாங்கலாம் முங்கிட்டு வந்தாலும் பிடிப்பீங்க மீன். நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணலாம். அந்த ஃப்ராக்கு பெக்ஸோட ரேசர் நல்லா 4 சென்டிமீட்டர் தான் இருக்குது ஃப்ராக்கு. நல்லா ஸ்ட்ரைக் கொடுக்குது மீன் வந்து, நல்லா ஊக்கப்பு. பார்த்தீங்கன்னா முங்கிட்டு வரும். நீங்கள் கொஞ்சம் மேலே லைனை தூக்கிக்கிட்டு கொஞ்சம் ஆக்சன் கொஞ்சம் நல்லா வேகமாக எடுத்துருந்தீங்கன்னா மேலேயே வரும். இந்த மாதிரிலாம் நிறையா கேன்மன் ஃப்ராக்கில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும் எப்பயுமே. அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துகிட்டு போக முடியாது. ரிசல்ட் ஓகேனா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணலாம். இப்படி மாட்டிருக்கு உள்ள கொஞ்சம். இப்போ இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த பெக்ஸோட லேசர் ஃப்ராக்கில் ஒரு 4-5 மீன் பிடிச்சிருந்துருக்கோம். ஃப்ராக் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருக்குது. ஃப்ராக்கில் என்ன பிரச்சனைனா கொஞ்சம் தூக்கி போட்டு வந்து ஃப்ராக் தண்ணிக்குள்ளே முக்கிடும். நம்ம கொஞ்சம் வேகமாக இட்டு லைனை தூக்கிட்டு கொஞ்சம் வேகமாக ரிட்ரீவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் ஃப்ராக் மேலே வரும். தேடிக்கு ஆக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது. இந்த ஸ்பின்னர்லாம் கொஞ்சம் பெண்டான மாதிரி இருக்கிறனால பபுள் ஆக்ஷன் நல்லா வருது. அப்படியே தண்ணியை ஃப்ளாஷ் பண்ணிகிட்டே வருது உள்ளே. அப்படியே சூப்பராக இருக்குது ஃப்ராக். இந்த தேடிக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. அப்பர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா நேச்சுரல் அப்பர் மாதிரி இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் கிளியர் வாய்ப்பில் இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடவும் இல்லாமல் சாஃப்டாகவும் இல்லாமல் மெட்டீரியல் நல்லாவே இருக்குது. இந்த ஃப்ராக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 370 ருபீஸு. நான் பெக்ஸோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்பிளேலையும் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். வேணுங்கிற வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.